அண்ணாமலைக்கு நெஞ்சு வலி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டார். பார்க்குறாங்க, ஐயோ என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் எழுந்துக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. யாருமே எடுக்கவே இல்லை. ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி அண்ணாமலையை பொறுமையாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு. மாமாவுக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வந்திருக்குங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் வரேன் மீனா உடனேயா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே. இல்லை மஸ்கிட்டோ அந்த மருந்து அடித்தாங்க, உடனே இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. முத்து ஓடி வராரு. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரே அடித்தாங்க சுருதி, அடித்த உடனே மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஐயோ இப்படி ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எட்டி பார்க்குறாரு. இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த ஸ்ப்ரே வந்துட்டு உடனே அவருக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்திருக்கு, அது ஒத்துக்கலை இவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு தேவையான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, போட்டு இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. முத்து மீனா 2 பேருமே போகிறாங்க. என்னங்க பணம் இல்லையே வாங்குறதுக்கு, நான் ஒன்று தாலி கட்டி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஆச்சு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து அண்ணாமலையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது தெரியுது. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜயா, சுருதி, ரவி, ரோகிணி எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவருக்கு உடம்பு வந்து முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பரவாயில்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்கம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ பரவாயில்லையா, அப்போ இது கொஞ்சம் சாதாரண பிரச்சனை தான் நினைக்கிறேன், அதனால தான் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஆமாம் சாதாரண பிரச்சனை தான், ஏன் ஏதாவது பெருசாக நடக்கணும்னு பிளான் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ரவி, சுருதி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. ஆமாம் பின்ன வேற என்ன பேசுவாங்க, என்ன பண்ணி வச்சுருக்க, கொசு மருந்த வீடு ஃபுல்லாக அடிச்சு வச்சிருக்க, ஒரு வயசானவர் உடம்பு சரியில்லாத வீட்டில் இருக்கான்னு யோசிக்கவே இல்லை, ஒன்னால தான் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சுருதி